சிறகடிக்க ஆசை மறுபடியும் சரக்கடிக்க ஆசையா மாறிடுச்சு. அதுபடி இன்னைக்கு எபிசோட்ல பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். முத்து மறுபடி தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு காரணம் மீனா அப்படின்னு சொல்லி, அதாவது தண்ணி அடிக்கிறதுக்கே காரணம் தெரியிட்டு இருக்க மாதிரி இப்ப மீனா பண்ண ஒரு விஷயம் அவர் தண்ணி அடிக்க வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருந்தாரு தண்ணி அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஓகே, ஏர்லியா மாலையை கலட்டிட்டு வந்துட்டாரு. ஆனா ஐயப்ப சீசனே முடியல. அதுக்கடையில பார்த்தோம் அப்படின்னா அடுத்த வாட்டி தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப இப்படி தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போன இடத்துல மீனா பழையபடி முத்துக்கிட்ட கடுப்பாயி திட்டுறாங்க. உங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாதா? தண்ணி அடிக்க வேணாம், தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வராதீங்க அப்படின்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க, ஏங்க இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மீனா திட்டுறாங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, உனக்கு தெரியாதா நான் எதுக்காண்டி தண்ணி அடிச்சுட்டு வரேன் அப்படின்றது உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்ப மீனா சொல்றாங்க, நீங்க ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா மட்டும்தான் தண்ணி அடிப்பேன் அப்படின்ற மாதிரி மாலையை கலட்டிட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப என்ன ஃபங்க்ஷன், எதுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப மறுபடியும் முத்து கேட்கிறாரு, மீனா உண்மையாவே உனக்கு புரியலையா, நான் எதுக்காண்டி தண்ணி அடிச்சுட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்ப மீனாக்கு புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அதை அவங்க காட்டிக்கல. அவங்க அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாங்க. அப்போ உடனே முத்து மீனாவை துரத்திட்டு போறாரு. என்ன மீனா, மறுபடியும் வீட்டுக்கு போக போறியா, சண்டை பிடிச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போக போறியா அப்படின்ற மாதிரி பின்னிக்கே போறாரு. ஆனா மீனா இதெல்லாம் கண்டுக்கல. அவங்க பாட்டுக்கு போயிட்டு முத்துக்கு ஆம்லெட் போட்டு கொடுக்குறாங்க. அப்பாடா, கோவம் இல்ல போல இருக்கு அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிக்கிறாரு. இருந்தாலும் முத்துக்கு என்னதான் மீனா கிருஷ்ணேல பாசமா இருக்கிற மாதிரி இருந்தாலும் அது நடிப்பு மாதிரியே தோணுது. அப்ப அவர் கேட்கிறாரு, என்ன மீனா, இத்தனை நாள் நீ கிருஷ்ணேல வச்ச பாசம் நடிப்பு தானே, இத்தனை நாள் இதுக்கு முன்னாடி நீ கூட சொல்லியிருந்த கிருஷ்ண தத்தெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன், எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நேரா போய் தத்தெடுப்போம் அப்படின்னு போனா நீ அந்த இடத்துல வச்சு என்ன கேட்டுதான் நீங்க முடிவெடுக்கணும், எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொன்னியே, ஏன் இப்படி நடிக்கிற, கிருஷ்ணேல பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு மீனாவால எந்த பதிலும் சொல்ல முடியல. அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. எனக்கு கிருஷ்ணேல பாசம் இல்ல அப்படின்னு கிடையாது. இந்த வீட்டுல இருக்க எல்லாரை விட எனக்கு அவன் மேல ரொம்ப பாசம் இருக்கு. ஆனா ஏன் நான் தத்தெடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு, ஒரு வேலிடான காரணம் இருக்கு. ஆனா அதை என்னால இப்ப சொல்ல முடியாது. ஆனா நேரம் வர்ற நேரம் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி மீனா சொல்றாங்க. அப்ப முத்து யோசிக்கிறாரு, மீனாவே இப்படி சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. ஆனா அதை தெரிஞ்சுக்கணும், என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி முத்து யோசிக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல அண்ணாமலை வராரு. அண்ணாமலை சாப்பிடறதுக்கு வராரு. அப்ப முத்து ஆம்லெட் சாப்பிட்டு இருக்க விதத்தை பார்க்கிறப்பவே விளங்கிடுச்சு அண்ணாமலைக்கு முத்து இன்னைக்கு தண்ணி போட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி. ஆனா அண்ணாமலை அதை பத்தி எதுவுமே பேசல. அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறாரு. அப்ப இதை நோட் பண்ணிட்டு இருந்த ரோஹிணி கேக்குறாங்க, முத்து மறுபடியும் தண்ணி போட்டுட்டு வந்தாரா, இதுக்கு காரணம் நான் தானா அப்படின்ற மாதிரி ஏதோ நல்ல பிள்ளை மாய் கேக்குறாங்க மீனா கிட்ட. ஏற்கனவே செம்ம காண்டா இருந்த மீனா பின்ன வேற யாரு காரணம் அப்படின்ற மாதிரி ரோஹிணி மேல எரிஞ்சு விடுறாங்க. அப்ப ரோஹிணி சொல்றாங்க, என்ன மீனா எப்ப பார்த்தாலும் என்கிட்ட எரிஞ்சு விழுந்துட்டே இருக்கீங்க, நான் உங்க கூட நல்ல விதமா தானே பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ ஏன் கூட நல்ல விதமா பேசுறது இருக்கட்டும், எப்ப உண்மையை சொல்ல போறோம், உன்னால நான் இங்க செத்துட்டு இருக்கேன் தினம் அப்படின்ற மாதிரி மீனா சொல்றாங்க. அப்ப ரோஹிணி கேக்குறாங்க, என்ன மீனா என்ன ஆச்சு, ஏன் இப்ப மறுபடியும் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்ற மாதிரி மீனா முத்து பண்ண விஷயத்த சொல்றாங்க. அதாவது கிருஷ்ண தத்தெடுக்கிறதுக்காக அந்த ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போயிருந்தாரு. அதுக்கான டாக்குமெண்டேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு போயிருந்தாரு. என்கிட்ட கூட சொல்லல. ஆனா அந்த இடத்துல அவருக்கு மூஞ்சில அடிச்ச மாதிரி என்கிட்ட கேட்காம ஏன் இந்த முடிவு எடுத்தீங்க, எனக்கு இது பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பத்தி அவர் என்ன நினைச்சிருப்பாரு, அந்த மனுஷன் எவ்வளவு ஆசையில கிருஷ்ண தத்தெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிருப்பாரு. நான் மறுப்பே தெரிவிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் அவர் இருந்தாரு. ஆனா என்னால ஓம் பையனை எப்படி அம்மா நீ இருக்கிற நேரமே தத்தெடுக்கிறது, அதனால நான் அந்த இடத்துல அவருக்கு மூஞ்சில அடிச்ச மாதிரி முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபுல் அப்செட்ல இருக்காரு. அதனால தான் இன்னைக்கு தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடியும் என் புருஷன் தண்ணி அடிச்சுட்டு வந்ததுக்கு காரணம் நீ தான், ஆனா அதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவர் தண்ணி அடிச்சுட்டு வந்தாரு. இந்த வாட்டி அப்படித்தான் பண்ணிருக்காரு. நீ எப்பதான் இந்த வீட்டுல உண்மையெல்லாம் சொல்ல போற அப்படின்ற மாதிரி மீனா ரோஹிணி கிட்ட கேக்குறாங்க. அப்ப ரோஹிணி சொல்றாங்க, இது நல்ல ஐடியாவா இருக்கே மீனா, இதே பண்ணிருக்கலாமே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப மீனா முறைச்சுக்கிட்டே கேக்குறாங்க, இத்தனை நாளா என்கிட்ட ஐடியா கேட்டுக்கிட்டு இருந்த மாதிரி இப்ப ஐடியா கேக்குறியா, என்ன ஐடியா என்ன அப்படின்ற மாதிரி மீனா கேக்குறாங்க தெரியாத மாதிரி. அப்ப ரோஹிணி சொல்றாங்க, இல்ல நீங்க தத்தெடுக்கிறது தான் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப உடனே மீனா, ஏன் அந்த பையனுக்கு அம்மா இல்லையா, அம்மா குத்துக்கல்லாட்ட நீ இருக்கத்தக்கனையா, நானும் அவரும் எப்படி உன் புள்ளைய தத்தெடுக்கிறது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல மீனா, அது நீங்க தத்தெடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த வீட்லயே இருப்பான். இல்ல மனோஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அவன் எப்ப பார்த்தாலும் இதுல செட்டே ஆக மாட்டேங்கிறான். அவன் ஆன்ட்டி சொல்றதே கேட்டு நடந்துட்டு இருக்கான். ஆன்ட்டியும் நாள் முழுக்க இவனை எப்படிடா வெளியில அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால என்னால எதுவுமே பண்ண முடியாது. வீட்டுல இப்படி தொடர்ந்து கிருஷ்ணால பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா மாமா அம்மா கிட்ட சொல்லி கிருஷ்ண கூட்டிட்டு போக சொல்லிடுவாரு. அப்படி நடக்க கூட சான்ஸ் இருக்கு. அதனால நீங்க தத்தெடுக்கல எந்த தப்புமே கிடையாது தானே, கிருஷ் உங்களுக்கு ஒரு பையன் மாதிரி தானே அப்படின்ற மாதிரி ரோஹிணி சொல்றாங்க. ஆனா மீனாவுக்கு சுத்தமா அது பிடிக்கல. அதான் இந்த விஷயம் தெரியாம இருந்திருந்தா கண்டிப்பா நான் தத்தெடுத்திருப்பேன். ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு பிறகு தத்தெடுக்க எனக்கு மனசு கேட்கல. ஏன்னா அம்மா நீ இருக்க தக்கனியா அவனை தத்தெடுக்க கண்டிப்பா முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் உண்மை வீட்டுல தெரிய வரும்போது கண்டிப்பா பெரிய பிரச்சனையே வரும். அதுக்கு நானும் உடந்தையா இருந்தேன் அப்படின்னு தெரிஞ்சா இவரே என்ன மன்னிக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இப்ப கிருஷ்ண தத்தெடுக்கிறது அதெல்லாத்தையும் தாண்டி இந்த உண்மையை நீ எப்ப வீட்டுல சொல்ல போறியோ அப்பதான் எல்லாருக்குமே நிம்மதி. இல்ல அப்படின்னா மனோஜ் கிருஷ்ண
ஏத்துக்கிற மாதிரி ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லி அனுப்புறாங்க. அப்ப ரோஹிணி நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன் மீனா அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து போறாங்க. அப்ப உள்ள போன ரோஹிணி வந்து திடீர்னு வந்து ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து அதுல வந்து மனோஜ வந்து டிரா பண்றாங்க. அப்ப வரைஞ்சிட்டு இருக்கும் பொழுதே கிறிஷ் வந்து உள்ள வராரு. அப்ப யாரும் இல்ல அப்படின்னு தெரிஞ்சோன்னா அம்மா அம்மா என்ன பண்றீங்கம்மா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வராரு. அப்ப வந்து ரோஹிணி வந்து சொல்றாங்க இங்க பாருடா அப்படின்ற மாதிரி மனோஜ வரைஞ்சதை வந்து காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே கிறிஷ் வந்து ஐ மனோஜ் அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆமா மனோஜ் அங்கிள் தான், இதை வந்து நீ தான் வரைஞ்ச அப்படின்னு சொல்லி மனோஜ் அங்கிள்கிட்ட கொண்டு போய் காட்டு அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து சொல்றாங்க. ஏமா அப்படி காட்டணும் அப்படின்ற மாதிரி கிறிஷ் வந்து கேட்கிறாரு. அதுக்கு வந்து ரோஹிணி வந்து சொல்றாங்க மனோஜ் அங்கிளுக்கும் உன்னை பிடிக்கணும் இல்ல, அவர்கிட்ட நீ நல்ல பேர் வாங்கணும் இல்ல, அவரை உனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்ல, அதனால நீ இதை கொண்டு போய் சொல்லு, நீ தான் வரைஞ்ச அப்படின்னு சொல்லு அப்படின்ற மாதிரி ரோஹிணி வந்து சொல்றாங்க. அப்ப வந்து கிறிஷும் சரிமா அப்படின்ற மாதிரி ரோஹிணியோட பேசிட்டு இருக்காரு. அப்ப இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மனோஜ் வந்து காட்டுறாங்க. மனோஜ் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அதாவது கிறிஷோட அம்மா ரோஹிணியோட உடம்புல இருந்தாலும் அவங்க வந்து ஒரு பேய். கண்டிப்பா வந்து நான் என்னதான் கள்ளத்தனம் பண்ணி யாருக்குமே தெரியாம கிறிஷ வந்து வெளியில அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாலும் கண்டிப்பா வந்து அவளுக்கு வந்து தெரிஞ்சிடும். அதுக்கு பிறகு ரோஹிணி உடம்புல வந்து என்ன வந்து கொடுமைப்படுத்துவா. அது மட்டும் இல்லாம அம்மாக்கு ஏதாவது ஆயிரும். அதனால இந்த கிறிஷ் வந்து நம்ம வீட்லயே இருக்கட்டும், எங்க நல்லா தானே பழகுறான், பாவம் அவன் இங்கே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதே கிறிஷ் வந்து வாரான். கிறிஷ் வந்து கையில ஒரு டிராயிங்கோட வாரான். அங்கிள் மனோஜ் அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாரான். அப்ப வந்து மனோஜ் வந்து என்னடா என்ன கொண்டு வர அப்படின்னு கேட்டோம்னா இதை பாருங்களேன் அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. அதை பார்த்தோன்னா மனோஜுக்கு வந்து அவ்வளவு சந்தோஷம். என்னடா என்ன வரைஞ்சிருக்க, எப்படி வரைஞ்ச அப்படின்ற மாதிரி கிறிஷ்கிட்ட வந்து கேட்கிறாரு. அப்ப கிறிஷ் வந்து தான் எப்படி வரைஞ்சேன் அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுத்துட்டு இருக்க நேரம் அங்க இருந்த விஜயா வந்து என்னத்தை கொண்டு வந்து காட்டுறான், என்னடா அப்படின்ற மாதிரி மனோஜ்கிட்ட வந்து கேட்கிறாரு. இப்ப மனோஜ் சொல்றாரு இங்க பாருங்கம்மா என்ன வரைஞ்சு வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப உடனே வந்து என்ன இங்க காட்டு அப்படின்ற மாதிரி விஜயா வந்து கிட்ட போய் கேட்கறாங்க. அப்ப உடனே வந்து மனோஜ் வந்து சொல்றாரு கிறிஷ் பாட்டி கிட்ட அதை காட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப பாட்டி அப்படின்னு சொன்னோன்னே விஜயாவுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. எத்தனை வாட்டி உனக்கு சொல்றது அவனை பாட்டி அப்படின்னு கூப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து புடுங்கி அதை பார்க்க கூட இல்ல அப்படியே கிழிச்சு போடுறாங்க அந்த டிராயிங்க. அதை பார்த்தோன்னே ரோஹிணிக்கு ஒரு மாதிரியா கவலை ஆயிடுச்சு. வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து ஒரு மாதிரி கோவத்தோடையும் கவலையோடையும் பார்த்துட்டு இருக்காங்க. கிறிஷ் வந்து ஒரு ஏக்கமா பார்த்துட்டு இருக்காரு அந்த டிராயிங் வந்து கிழிச்சு போட. அப்ப வந்து ரோஹிணி வந்து என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே என்ன பண்றேன் ஏதோ கிறுக்கி வச்சிருக்கான் அதை தான் கிழிச்செறிஞ்ச அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்றாங்க. அப்ப அண்ணாமலை உடனே வந்து கேட்கிறாரு நீ திருந்தவே மாட்டேல, அவன் சின்ன பையன் கிட்ட போட்டி போட்டுட்டு இருக்கியா நீ அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. எல்லாருமே வந்து அவங்கவுங்க பங்குக்கு வந்து விஜயா வந்து திட்டுன்னு திட்டுறாங்க. அந்த டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மனோஜ் வந்து அமைதியாவே இருக்காரு. அப்ப விஜயாவுக்கு வந்து மனோஜ் வந்து அமைதியா இருக்கதால மனோஜ் வந்து தனக்கு சப்போர்ட் தான் பண்ணுவான் அப்படின்ற ஒரு யோசனையிலே வந்து அவங்க இருக்காங்க. அப்ப வந்து ரோஹிணிக்கு புரிஞ்சிருச்சு இதை வந்து மனோஜ் எதிர்த்தா கண்டிப்பா வந்து விஜயா வந்து கொஞ்சமாவது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மனோஜை வந்து கெடுக்கிறதே விஜயா தான் அப்படின்னு சொல்லி உடனே வந்து ரோஹிணி என்ன பண்றாங்க அப்படின்னா மனோஜுக்கு கண்ணை காட்டுறாங்க. அந்த கல்யாணி வந்த மாதிரி ஒரு மாதிரியா கண்ணை காட்டுறாங்க முறைச்சுக்கிட்டு. உடனே வந்து மனோஜுக்கு வந்து புரிஞ்சு போச்சு கல்யாணி வரப்போகுது, இப்போ வந்து அம்மாவை ஆஃப் பண்ணணும், இல்ல அப்படின்னா கண்டிப்பா வந்து அம்மா வந்து ஏதாவது பண்ணிரும் அந்த கல்யாணி அப்படின்னு சொல்லி உடனே வந்து மனோஜ் வந்து நிறுத்துமா அப்படின்ற மாதிரி கத்துறாரு. என்னடா என்னாச்சு அப்படின்ற மாதிரி விஜயா வந்து கேக்குறாங்க. அவன் சின்ன பையன் அவளை கஷ்டப்பட்டு வரைஞ்சு கொண்டு வந்து உங்களுக்கு காட்டுறான், அதை வந்து பார்க்கணும், பார்த்து பாராட்டணும் அப்படின்னு ஒரு எண்ணமே கிடையாது, அவ என்ன வரைஞ்சிருக்கான்னு கூட பார்க்காம கிழிச்சு போறியேமா, நீ எல்லாம் மனுஷியா அப்படின்ற மாதிரி கடுப்புல வந்து கத்துறாரு மனோஜ். உடனே வந்து எல்லாருமே ஷாக்கிங்கா பாக்குறாங்க. என்னது மனோஜ் வந்து அம்மாவை திட்டுறானா, அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அம்மா அவளை சொல்ல கேட்காம கிருஷிக்கு வந்து சாப்பாடு ஊட்டினா கிருஷ வந்து அப்படி பாத்துக்கிட்டான். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அம்மாக்கு எதிராக வந்து கிருஷிக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுறாரே, மனோஜ் வந்து திருந்திட்டானா அப்படின்ற மாதிரி எல்லாம் முத்து வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரோஹிணிக்கு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம். மீனா வந்து பாக்குறாங்க ரோஹிணிய பார்த்து என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கண்ணாலே வந்து கேக்குறாங்க. அப்ப ரோஹிணி வந்து எல்லாம் ஏன் வேலை தான் அப்படின்ற மாதிரி கண்ணால வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா கிருஷ் வந்து மனோஜ் அங்கிள் கோவப்படாதீங்க அங்கிள், நாங்க இன்னொன்னு வரைஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னடா இன்னொன்னு வரைஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி விஜயா வந்து கிருஷ்ய பார்த்து திட்டுறாங்க. அப்ப உடனே மனோஜ் அம்மா வாய மூடுமா, எப்ப பார்த்தாலும் அந்த சின்ன பையனை வந்து எதிர்த்து பேசிட்டே இருக்க, அவனுக்கும் உனக்கும் ஒரே வயசா, அவன்கிட்ட வந்து மல்லு கட்டிட்டு இருக்க, உனக்கு வந்து சின்ன பசங்க கூட எப்படி நடந்துக்கிறது கூட தெரியாதாமா, எப்ப பார்த்தாலும் அவனை வீட்டை விட்டு துரத்துறேன்னு சொல்லிட்டு இருக்க, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கமா, உனக்கு ஒழுங்கு உயிரோட இருக்கணும்னு ஆசை இல்லையா அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து சொல்றாரு. அப்ப எல்லாருமே ஷாக்கிங் வந்து பாக்குறாங்க. அப்ப உடனே விஜயா வந்து கேட்கறாங்க என்னடா மிரட்டுறியா, அவனுக்காக என்ன மிரட்டுறியா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப வந்து மனோஜ் வந்து சொல்றாரு அம்மா உனக்கு சொன்னா புரியாதுமா, தயவு செய்து அவனோட விஷயத்துல வந்து தலையிடாதமா அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து சொல்றாரு. ஆமா இனி அவன் விஷயத்துல நான் தலையிடவே மாட்டேன், நீங்க எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க, அவன் அப்படி என்ன பண்ணான்னு தெரியல, இந்த வீட்டுல நீ மட்டும் தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்தா கடைசியில நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ட, என்ன அப்படியே விட்டுருங்க, இனிமே அவனால இந்த வீட்டுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா ஏன் கிட்ட மட்டும் வந்துடாதீங்க, நான் வந்து இதுல தலையிடவே மாட்டேன் இனிமே அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படியே எல்லாரும் ஷாக்கிங்கா வந்து மனோஜ வந்து பாக்குறாங்க. நம்ம மனோஜா அப்படி பேசுனது அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப முத்து வந்து கை தட்டிக்கிட்டு அப்படியே மனோஜ் கிட்ட வராரு. அப்படியே இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. இதுதான் நாளைக்கு எபிசோட்ல நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம். எங்களுடைய இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. மேலும் ப்ரெடிக்ஷன்ஸ் பெற்றுக்கொள்ள எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க்யூ.